யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் திரிஷா பிரச்சனை பெரிய அளவில் பூகம்பம் போல் வெடித்து சிதறியதைக் கண்டு எதிரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன் எம்ஜிஆர் அப்படி இல்லையா, கருணாநிதி அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறத வச்சிடணும். நான் சென்சிட்டிவான பிரச்சனைக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. நான் திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களின் பங்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிற்கு தேவை எந்த வகையில் நமக்கும் அப்படிங்கிற கோணத்தில் மட்டும்தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் எல்லோருக்கும் எல்லா செய்திகளையும் சொல்லுவதைப் போல் ஒரு வரி சொல்லுவேன். நான் அதிமுகவோ திமுகவை சேர்ந்தவன் அல்ல, நான் ஒரு திராவிட இயக்கத்தவன். இந்த திராவிட இயக்கம் வலுவோடு இருக்கும் வரை தமிழ்நாடு நன்றாக இருக்கும், தமிழர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பதை இருவேறு கருத்து இல்லாமல் நம்பிக்கை உடையவன், அதற்கு சான்றாகவும் வாழ்பவன். அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் அவர்களுடைய திராவிட இயக்கத்தின் பங்கினை மூடி மறைத்து அவருடைய முழு உழைப்பினை சிதிலப்படுத்தக்கூடிய வேலை வருகிற பொழுதுதான் நான் எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய தொண்டினை பற்றி பேச ஆரம்பித்தேன். அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போயும் அதைத்தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தில் எம்ஜிஆர் ஒரு பெண் பித்தர்களைப் போலவும், எம்ஜிஆர் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமான நடவடிக்கை உடையவர் என்பதைப் போல் ஒரு பிரமையை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதில் எப்படி கேட்டிங்கன்னா, ஏஐ இருக்குல்ல, அந்த ஏஐ மூலமாகவும் ஒரு ட்விஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. உங்களுக்கு கையில் டெக்னிக்கல் வளர்ச்சி இருக்குது, டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற முறையில் ஆளுகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற வகையிலையும் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நம்ம மேலே எச்சியை துப்புவதைப் போலத்தான் எம்ஜிஆர் அவர்கள் மீது பழி சுமத்துவது. அதைத்தான் சொல்கிறேன். நான் வெளிப்படையாக கட்சி பேரை நான் சொல்ல முடியாத சூழலில் இருக்கேன், இல்லைன்னா நான் சொல்லுவேன். இவர்கள் செய்கின்ற இந்த வேலையால் தான் இந்த விஜயை போன்ற, சீமானை போன்ற தற்குறி அணில் குஞ்சுகளும் தொம்பிகளும் இருக்கக்கூடிய ஓம் தமிழர்களாகவும் ஆட்களை காட்டி கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நாக்பூர் நாய்களும் அரசியலில் வளர்ந்துட்டாங்க. இதை சொல்கிறது தான் நமக்கு. இது காரணம் யார்? நம்ம தான். அது நீங்கள் ஏன் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இழித்தும் பழித்தும் பேசுவதற்கு என்ன இருக்குது? மனச்சாட்சியின் அடிப்படையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆர் பெண் பித்தரா? உண்மையை பற்றி தான் பேசணும். எம்ஜிஆர் தன்னுடைய முதல் மனைவி, தன் தாய் கையில் கை குழந்தையாக இருக்கும்போது தகப்பனை இழந்தவர் எம்ஜிஆர். பசியால் வாடி துடித்தவர்கள் அவங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வாங்க போனப்போ அவங்க அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எல்லாம் உயிரோடு இருக்கணுமான்னு கேட்ட பதில். சோறு கொடுத்தா போயிடுவியா நீ அப்படின்னு சொல்லி, பக்கத்து வீட்டில் கொடுத்தா போயிடுவேன்னு சொல்லி மானத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நமக்கு சத்துணவாக சேர்ந்தது. அது அப்படி பிழைத்த ஒருவருக்கு தன் தாய் அவர்கள் நோயுற்ற காலத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அந்த மனைவி சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? இங்கே என்ன கேட்டால் மலையாள தேசத்தவே அப்படி இப்படிம்மா. ஏங்க இப்போ நான் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நாங்கள் போய் என்ன சொல்லி நீங்கள் பொண்ணு கேட்பீங்க? யார் என்ன கொடுப்பா? உறவுகளிடம் போய் தானே கொடுக்க வேண்டிய சூழலுங்கும் போது அவர் தாய் வகையறாவில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர் பொண்ணை கொண்டு வந்தாங்க, கல்யாணம் முடித்தாங்க. அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா இறந்த பிறகு அதில் இன்னொன்று இருக்குது. எம்ஜிஆருடைய மனைவியும் எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் மனைவியும் திருமணம் முடித்த முதல் மனைவிகள் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் ரொம்ப இயல்புங்க. நோய், காச நோய் எக்கச்சக்கம், டிபி நோய். உங்கள் வீடுகளில் பெரியவங்ககிட்ட இருந்தால் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி எப்படிப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சாட்சி. குழந்தை பெறும்போதே இறந்துருவாங்க தாய்மார்கள். நம்மெல்லாம் தப்பி பிழைச்சவங்க தான். அப்படி நமக்கெல்லாம் தாய் இருக்கிறாங்கன்னா எங்கள் காலத்தில் தாய்களோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நாங்களாம் வரம் பெற்றவர்கள், அப்படித்தான் நாங்கள் சொல்லணும், வைக்கணும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் தான் அவர் எம்ஜிஆர் 2வது திருமணம் முடிக்கக்கூடிய கட்டாய சூழல் வருது. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் படுத்த படுக்கையாகி போச்சு. மீட்க முடியல, பணம் கிடையாது, கஷ்டம், உழைப்பு. அவர் ஒன்றும் மறைச்சிக்கிடலை எதுவுமே. சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்பதை அவர் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார்.
இது ஊரறிஞ்ச உண்மை. அது எதையும் நாங்கள் அப்படி இப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டதே கிடையாது. இரண்டாவது மனைவியும் சதானந்தவதியும் அப்படி ஒரு சூழலில் அது மாட்டிக்கிடுது. ஒன்றும் முடியலை. மீட்க முடியாத நோய் இருக்கிற போதுதான் அன்றாடம் சாப்பாட்டிற்காக நாடகத்துறையிலே பயின்று கொண்டிருந்த எம்ஜிஆர் திரைத்துறை சினிமாவாக டெக்னாலஜி மாறுகிற பொழுது அங்கே வரும்போது தான் ஜானகி அம்மாவை சந்திக்கிறாங்க. ஜானகி அம்மா யார்? கணவனால் கைவிடப்பட்ட பெண். அந்த அம்மா பெரிய குடும்பத்து பிள்ளை. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், காணொலி போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட நடிச்சுக்கிட்டு இருக்காருல, படையப்பாள கூட வருவாப்பில், அவருடைய சொந்த அத்தை தான். சொந்த அத்தை அவருடைய. அந்த பையனோட அந்த அம்மாவோட கணவர் கெட்டி கொடுக்குற நேரத்தில் ஜானகி அம்மாவை விரட்டி விட்டு அவன் பாம்பேக்கு போன இடத்துல இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த காலத்தில் அது ரொம்ப இயல்பு. இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது, ஜானகி அம்மாவுக்கு குழந்தை இருக்குது. கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், கைம்பெண் அந்த பெண் ஜானகி. மனைவி நோயால் துன்புறுகிற போது அடுத்த வேளை கஞ்சிக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல். வீட்டில் குடும்பம் கிடையாது, அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது. அப்போத்தான் ஜானகி அம்மாவும் இவங்களும் வாழ்கிறாங்க. ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு வாழ்கிறாங்க. யாரோட சம்மதத்தோட? மனைவியோட சம்மதத்தோட. அதுதான் முக்கியம். மனைவி சம்மதம் இல்லாமல் கட்டிய மனைவி முழுமையான சம்மதம் கொடுத்து. இப்போ கூட்டு போகிறான்ல, கட்டிய மனைவி, விஜயோட மனைவி சங்கீதா கோர்ட்டில் போய் அழுது என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டேங்கிறான், என்னுடைய குடும்பத்தில் பெற்ற பிள்ளைகிட்ட கூட அவன் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்களை விரட்டி விடக்கூடிய சூழலில் தான் இவன் போய் விஜயை கூட்டிகிட்டு போகும்போது தான் இதை மேட்ச் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் நீயும் ஒன்றா. நான் இதை பற்றி பேசவே இல்லை, கலைஞரை பற்றி இதை பற்றி பேசவில்லை, கருணாநிதியை பற்றி. ஏன்னா அவர் ஒன்றும் கட்டின மனைவியை விரட்டி விட்டுட்டு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவர் 3 தாரம் 4 தாரம் பண்ணியிருந்தால் கூட அந்த பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகளாம் இன்றைக்கி அவங்க நல்லா தான் இருக்காங்க. எல்லாம் ஒன்று முன்னா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூத்து விரிச்சிக்கலாம் கிடையாது. நம்ம உள்ளதை உள்ளபடியாக தான் பேசணும். விமர்சனம் இருக்குங்கிறதுக்காக எத்தனை வேணாலும் நம்ம பேசிட முடியாது. எங்கள் காலங்களில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா 1 தாரம் 2 தாரம் 3 தாரம் அதில் ரொம்ப இயல்பானது. சில நீசர்கள் பேசுவாங்க, நம்ம அதுக்கெல்லாம் பேசக்கூடாது. நம்ம பேசலாம். அதாவது விதண்டாவாதத்துக்கு பேர்னா பேசிக்கலாமே தவிர யதார்த்தம் அது கிடையாது. அதுதான் உண்மையானது. சரி, அப்படி இருக்கிற நேரத்தில் இரண்டாவது மனைவி ஜானகி அவங்களுக்கும் குழந்தை கிடையாது. எம்ஜிஆர் உச்சத்துக்கு போயிட்டார். ரொம்ப உச்சத்துக்கு போய் சூப்பர் ஸ்டாராக மாறுகிற நேரத்தில் தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தான் ஜெயலலிதா இங்கே வராங்க. சங்கர் அவங்க அம்மா மூலமாக. ஜெயலலிதா சின்ன பிள்ளை. அது எம்ஜிஆர் வயசுக்கு ஜெயலலிதா சின்ன பிள்ளை. அதெல்லாம் ஒரு பெரிய நாலேஜபிளான இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. அந்த இது எம்ஜிஆருக்கு என்ன தேவை? இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ. இப்போ ரஜினிகாந்துக்கு கதாநாயகி யார் நடிக்கிறா? 50 வயசு கம்மியான பிள்ளை இருக்கும். கமலஹாசனுக்கு யார் நடிக்கிறா? 50 வயசுக்கு தான் புள்ள வயசோட ஆளு கூட தான் இருப்பாங்க கதாநாயகி. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ். கதாநாயகி அன்னைக்கு மார்க்கெட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், திரிஷா ரஜினிகாந்த் கூட ஜோடியாக நடிப்போப்போ அவளுக்கு தேவை காசு. ரெண்டாவது பிஸ்னஸ் மார்க்கெட்டு. திரிஷான்னா எல்லோரும் வருவான் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நயன்தாரான்னு வச்சுக்கோங்க, ரஜினிகாந்துக்கு ஜோடினா எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடியாந்துருவாங்க. அவங்களுக்கும் மார்க்கெட்டில் உச்சம் வரும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்க்காக அவங்களும் அன்னைக்கு டாப்பில் யார் இருப்பாங்களோ இருப்பாங்க. அப்படித்தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட ஒருக்கா நடித்து விட்டால் அவள் வளர்ச்சியில் உச்சம் பெறுவாள்ங்கிற அடிப்படையில் அவங்க அம்மா ஜெயலலிதாவோட அம்மாவும் சித்தி வித்யாவதியும் 2 பேரும், சந்தியா வித்யாவதி 2 பேரும் சேர்ந்து கொண்டு எம்ஜிஆரோட சேர்த்து நடிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. பிக்கப் ஆகிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் ஒப்பந்தம் போடுவது முறை. நான் அறிமுகப்படுத்தினால் நல்லா போயிட்டாங்க, ஒரு 5 படம் என் கூட நடிக்கணும், 5 வரும் நான் சொன்ன இடத்துல நடிக்கணும், கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதுதான் அது சட்டப்படி செல்லும். அமெரிக்காவில் அப்படித்தான். மடோனா உட்பட, நீங்கள் சார்லி சாப்ளின் உட்பட ஆணோ பெண்ணோ அக்ரிமெண்ட் போடணும். இப்போ நான் ஒரு ஆளை இப்போ உங்களை அக்ரிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயங்கர சக்ஸஸ் பண்ணி ஓடிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட 5 வருஷத்துக்கு இந்த தேதியிலேருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னோடய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நீங்கள்
அது நீங்கள் எங்கேயும் மாறி போக முடியாது. என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது. என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அப்படித்தான் உண்மை. அப்படித்தான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா மாபெரும் நடிகன் பக்கத்தில் நீங்கள் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அடுத்தடுத்து ஒரு 5 படங்களில் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆன பிறகு அப்படி அவங்க நீங்கள் வேறு படங்களுக்கு போகலாம். அப்படித்தான் வளர்க்கக்கூடிய அப்படித்தான் ஜெயலலிதா அவர்கள் உள்ளே வந்தாங்க. அவர் அரசியலுக்குள்ளே எப்படி வந்தாருங்கிறது அது தனிக்கதை. அது ஏன் வந்தாருங்கிறது அது தனிக்கதை. என்ன நடந்துச்சு, அதே நேரத்தில் இந்த சைடு என்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரிவாக பேச வேண்டியிருக்கும். ஆகையினால் நான் இந்த விஷயத்தில் இந்த காணொலி நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எம்ஜிஆர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தனக்கென ஒரு குடும்பம் வேண்டும் என்பதற்காக அவர் கட்டிய மனைவி வாழ்க்கையில் அமையாத சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா அரசியல் மூலமாக உள்ளே வந்தார். அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி நிலைநிறுத்தி கொண்டார், அது வந்து உலக வரலாற்றில் அனைவரும் அறிந்தது. அப்படி தேவை என்றால் அதையும் தனி காணொலியாக பார்ட்டாக போடுவதற்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.